நண்பர்களே, இன்றைக்கு 100 ஆண்டுகளுக்கு முன்பு பெண்ணுரிமை பேச்சு வலுவாக எழுந்தது. அதற்கு முன்பெல்லாம் அது கிடையாது. ஆனால் இப்படி சில தலைவர்கள் பெண்ணுரிமை பேசிய பொழுது, அதிலே ஒரே ஒரு தலைவர் வித்தியாசமாக பேசினார். அவர் யார்? என்ன அப்படி வித்தியாசமாக பேசினார் என அறிவோமா? நண்பர்களே, 100 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த நாட்டிலே, குறிப்பாக உயர் சாதியினர் மத்தியிலே பால்ய விவாகம் நடந்தது. குழந்தைகளுக்கு திருமணம் செய்து வைப்பார்கள். நீங்க அதனால தான் பார்த்தீங்கன்னா, அந்த காலத்துல இப்ப கூட ஒரு குறிப்பிட்ட சாதியில மணப்பெண்ணை அவளது தகப்பனார் மடியில வச்சு தான் தாலி கட்ட விடுவாங்க. ம். இப்போ வயசான காலத்திலயும் பெண் வயசான பிறகு இப்படி. ஆனா இந்த பழக்கம் ஏன் வந்தது தெரியுமா? அந்த காலத்தில் அந்த பெண் குழந்தையா இருக்கும். அது ஓடி போயிறக்கூடாதுல்ல. அதை பிடிச்சு அப்பா மடியில வச்சுக்குவாரு. இன்னொரு குழந்தை பையன் அவளுடைய கழுத்திலே தாலி கட்டுவான். அப்படித்தான் அது வந்துச்சு. மடியில மணப்பெண்ணை வைத்து தாலி கட்டுகிற பழக்கம். ஆகவே இந்த பால்ய விவாகம், குழந்தை மணம் என்கிற பெரிய கொடுமை அந்த காலத்திலே நடந்தது. அதனினும் கொடுமை, அதுல மணமகன் இறந்து போயிட்டா, இந்த பெண் குழந்தை அந்த சின்ன வயசிலேயே விதவையாகி போகும். ஆனால் விதவைக்கு மறுமணம் கிடையாது. ஆகவே அந்த பெண்ணை மொட்டையடிச்சு சேலை உடுத்த வச்சு வீட்டு மூலையில உட்கார வச்சிருவாங்க. அந்த பெண்ணை பார்த்தா கூட பாவம், கெட்ட சகுனம் என்று அப்படி பேசுவாங்க. இன்னொரு புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆணுக்கு பலதார மனம் உண்டு. இப்ப இந்த குழந்தை மனம் நடக்குது. அதுல அந்த குழந்தை மணமகள் இறந்து போயிட்டாப்புல. ஆனால் இந்த மணமகன் அவன் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்குவாப்புல. மைனரா இருந்தாலும், மேஜரா இருந்தாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு அந்த காலத்து இந்து சட்டம் இருந்துச்சு. தெரியுமா உங்களுக்கு? இதுதான் அந்த காலத்து கொடுமை. அப்ப இந்த மாதிரியான கொடுமைகளை எதிர்த்து இந்த 1930கள் துவக்கத்துல பல தலைவர்கள் பேசினாங்க. அவங்க எழுப்பிய மிக நியாயமான முக்கியமான கோரிக்கைகள், இந்த பலதார மணம் கூடாது, பால்ய விவாகம் கூடாது, விவாகரத்து உரிமை வேணும். ஏன்னா விவாகரத்தே கிடையாது இந்து மதத்துல, குறிப்பாக உயர் ஜாதியினர் மத்தியில. அப்ப விவாகரத்து உரிமை இருந்தா தான் பெண்ணோ ஆணோ இன்னொரு திருமணத்தை செய்து கொள்ளலாம். ஆக இந்த மாதிரியான அடிப்படையான நியாயமான ரொம்ப துவக்க நிலையான பெண்ணுரிமைகளை அன்றைக்கு எழுப்புனாங்க. அன்றைக்கு தான் எழுப்ப முடிச்சு. 1930கள் ஆரம்பத்துல சொல்றேன். ஆனா நண்பர்களே, அதிலே ஒரு தலைவர் மட்டும் இதே தமிழ்நாட்டுல சற்று வித்தியாசமாக பேசினார் பெண்ணுரிமையில. அவர் யார்? என்ன வித்தியாசமாக பேசினார் என்பதை அறிய வேண்டாமா? நண்பர்களே, இப்ப நான் சொன்னேன் பாருங்க, இந்த கோரிக்கைகள் எல்லாம் அன்றைக்கு எழுப்புனாங்க. குறிப்பாக பெரியாருடைய சுயமரியாதை இயக்கம், அதிலே அவர் முதலாக பெண்களுக்குன்னு சிறப்பு மாநாடு போட்டு தந்தை பெரியார் தான் இந்த கோரிக்கைகளை எல்லாம் எழுப்பினார். இவற்றையெல்லாம் ஒரு தலைவர் பூராத்தையும் கவனிச்சுக்கிட்டே வந்தார். வந்தவர் ரொம்ப உற்சாகம் அடைந்து இந்த கோரிக்கைகளை எல்லாம் வரவேற்றார். பெண்களுக்கான அந்த மாநாட்டை, பெண் உரிமைக்கான அந்த மாநாட்டை உளப்பூர்வமாக வரவேற்றார். எல்லாத்தையும் வரவேற்றுட்டு, ஆனா ஒரு விஷயம் வித்தியாசமா என்ன சொன்னாருன்னா, ரொம்ப சரிங்க, இந்த கோரிக்கைகள்லாம் சரி, இது பூரா பலதார மனம் கூடாது, பால்ய விவாகம் கூடாதுல ஆரம்பிச்சு விவாகரத்து உரிமை வேண்டும், விதவா மறுமணம் வேண்டும், இதெல்லாம் சரிதான். ஆனால் இந்த உரிமைகள் தரப்பட்டாலும், சட்ட ரீதியாக தரப்பட்டாலும், அவற்றையெல்லாம் நிலைநிறுத்த பெண்களால் முடியுமா கேட்டார். அவர் என்ன சொன்னாருன்னா, அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு ஒரு பெண் தனது கணவனை நம்பி இருந்தால் அவளால் பலதார மடத்தை தடுக்க முடியுமா? பால்ய விவாகத்தை தடுக்க முடியுமா? உதாரணமாக தாயால தடுக்க முடியுமா மகளுடைய பால்ய விவாகத்தை? ஆக இந்த மாதிரியான அம்சங்களை
சாப்பாட்டுக்கே வழி இல்லைன்னா விவாகரத்து வாங்கிட்டு போய் என்ன பண்றது? சாப்பாட்டுக்கு வழி இல்லையே. இவற்றையெல்லாம் சொல்லி அவர் என்ன சொன்னார்னா, இந்த உரிமைகள் தேவை. எழுப்பியது சரி. ஆனால் இவற்றையெல்லாம் தக்க வைத்துக் கொள்ள வேண்டுமென்றால், நிலைநாட்ட வேண்டுமென்றால், நடைமுறைப்படுத்த வேண்டுமென்றால், பெண்ணுக்கு பொருளாதார சுதந்திரம் வேண்டும். பெண் பொருளாதார ரீதியாக சொந்த காலில் நிற்க வேண்டும். அப்படின்னா பெண்ணுக்கு கல்வி வேண்டும். படிச்சு முடிச்சுட்டு பெண்ணுக்கு உத்தியோகம் வேண்டும். பெண் கல்வி வேண்டும், பெண் உத்தியோகம் வேண்டும் என்று 1931, 32 எழுப்பிய ஒரே தலைவர் அவர். அவர்தான் கம்யூனிஸ்ட் சிங்காரவேலர். நம்ம தமிழர். தமிழ்நாட்டுல. அன்றைக்கே இந்த பிரச்சனை அடிப்படையான விஷயத்தை எழுப்பினார். அவரு வந்து 1931 ஜனவரியில் குடியரசு ஏற்ற பெரியாருடைய ஏட்டிலேயே அவர் இதெல்லாம் வரவேற்றுட்டு இதை எழுதினார். பொருளாதார வித்தியாசத்தை நீக்காமல் ஆணும் சரி பெண்ணும் சரி சமத்துவம் பெற வேண்டும் என்பது பிறவி குருடன் சூரிய தரிசனம் செய்த கதையை ஒக்கும். எப்படி? பொருளாதார உரிமை இல்லை அப்படின்னா மிச்ச உரிமைகள்லாம் இருக்காது. பொருளாதார உரிமை இல்லாமலே அந்த உரிமைகள்லாம் இருக்கும்னா அவருடைய அந்த காலத்து மொழியில சொல்றேன், பிறவி குருடன் சூரியனை தரிசிச்சான் அப்படின்னு சொல்றது போல இருக்குமியா. இப்படி பெரியாருடைய ஏட்டிலே எழுதியிருக்காரு. இதெல்லாம் அரிய செய்திகள் அல்லவா?